சேலத்தில் என்னை கொலை செய்ய முயற்சி செய்ததை நீங்கள்லாம் பத்திரிகையில் பார்த்தீங்க. அதனால் என்னை ஐயா சந்திக்க வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் நான் இங்கே வருகை இருந்து ஐயா அவர்களை சந்தித்தேன். ரொம்ப ஐயா அவருடைய இந்த பண்ண வருத்தத்தை, எப்பா நீ தைரியமாக இருப்பா, இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோம், கட்சி இருக்குது, நான் இருக்கிறேன் அப்படின்னு உற்சாகப்படுத்தினார். ஐயா என்றைக்குமே பாட்டாளி மக்கள் கட்சியும் நீங்களும் தான் எனக்கு தெய்வம். எந்த நிலையிலையும் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். எங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படி மாதிரி ஐயா பேசிகிட்டு இருந்தார். இதுதான், இதை தவிர வேற ஒன்றும் இன்றைக்கு முக்கியமான செய்தி இல்லை. அப்புறம் பொதுக்குழு ஆத்தூரில் நடக்கிற பொதுக்குழு 30/12 அதை சிறப்பாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் அதுக்கான ஏற்பாடுகளையும் செய்யறதுக்காக சில ஆலோசனை வழங்கினார். அதுக்காக ஒரு கூட்டம் போடுவோம்பா, அந்த கூட்டத்திலலாம் பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அன்புமணின்றது பேரை ஒரு குறிப்பிட்டு பேசினா பிரச்சனைக்கு காரணம்ன்ற மாதிரி அவங்க தரப்பு சொல்றாங்க. அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு பிடிச்சதே நாங்கள் முதல்ல சின்னையான்னு தான் சொல்லுவோம். அவரு தான் என்ன சொன்னார், சின்னையான்னு சொல்லக்கூடாதுப்பா, எனக்கு பேர் இருக்குது, அன்புமணின்னு சொல்லுங்கன்னு அவர் தான் சொன்னார். கிராமம் இதுவரைக்கும் என்னுடைய வாயால் ஒரு கிராமத்துக்கும் எல்லா கிராமத்துக்கும் இதுவரைக்கும் ஒரு 20-25 வருஷத்தில் 10 லட்சம் முறை அவர் பேரை சொல்லியிருப்பேன். 10 லட்சம் முறை அன்புமணி வருகிறார், ஐயாவின் மகன் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு ஜீப்பில் மைக் செட்டு கட்டிக்கிட்டு ஊரா அது அவருக்கு தெரியும். அது பேரை சொல்கிறதுலாம் மரியாதைலாம் இல்லைங்க. அதுக்கு நான் என்னைக்கு போய் அவரை போய் மரியாதை எப்படி நான் போய் நான் என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். என்னை விட ஒரு வயது பெரியவங்களாக இருந்தாலும் கூட அவர் காலில் விழுந்து வணங்குவது என்னுடைய பழக்கம். யாராக இருந்தாலும், ஒரு எதிரியாகவே இருந்தாலும். அவர் யாரு எங்கள் ஐயாவுடைய மகன். ஆனால் என்னை கொல்ல சொல்கிறாருங்கிற வருத்தம் யாருக்குமே இருக்கதானே செய்யும். நான் கேட்குறேன், பத்திரிகை நண்பர்களே, நல்லா அன்பாக பேசிட்டு இருக்கிறோம். அருள் இது மாதிரி இப்போ யாராவது உங்களுக்கு பேர் சொல்லி அவனை கொண்டு போடுறா அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு அவங்களே சொல்கிறாங்க, யார் என்ன தாக்குறாங்களோ தாக்குனவங்களே சொல்கிறாங்க, அண்ணா அன்புமணி தான் உன்னை கொல்ல சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் அந்த மனவேதனை, அந்த வருத்தம். சார், இந்த வழக்கு எப்படி இருக்கு சார்? போலீஸாருடைய நடவடிக்கை, காவல்துறை 7 பேரை கைது செஞ்சுருக்காங்க. என் மேலேயும் வழக்கு. என்ன ஒரு கொடுமைன்னா, நான் காரை விட்டு இறங்கலை, காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறேன். என்னோட நடவடிக்கைகள் அனைத்துமே காவல்துறையினர் டிவியில் எடுத்து வச்சிருக்காங்க. என் காரை உடைக்கிறாங்க. அவங்க மேலேயும் அதே வழக்கு, என் மேலேயும் அதே வழக்கு. அதுதான் ரொம்ப ஒரு வருந்தத்தக்க செய்தி. இருந்தாலும் கூட இன்னொன்று இதை விட கொடுமை, இவங்க நம்ம முன்னாள் தலைவர் அன்புமணி ஆட்கள் 2 எம்எல்ஏக்கள் அவர் அனுப்பிச்சுட்டு சேலம் எஸ்பி ஆஃபீஸுக்கு முன்னாடி மறியல் பண்ணுறாங்க. அங்கே எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு என்ன கைது செய்ய சொல்கிறாங்க. எல்லாம் கால கொடுமைன்னு தான் சொல்லணும். திட்டமிட்டு வந்திருந்தால், நான் கேட்குறேன், திட்டமிட்டு வந்திருந்தால் எங்கள் இடத்துல ஆயுதங்கள் இருந்திருக்கும். நாங்கள் ஒரே ஒரு சின்ன தடி கூட இல்லை, தண்ணி பாட்டில் கூட இல்லை, அமைதியாக வர்றோம். நாங்கள் ஒரு ஒன்றிய செயலாளர் அவங்க அப்பா இறந்துட்டார். அங்கே போகிறோம். ஆத்தூருக்கு போகும்போது என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணி அடிக்க பார்த்தாங்க. ஒரு பாதுகாப்புக்கு நான் வர்றேன்னு சொன்னேன். அங்கே உள்ளூர் கட்சிக்காரங்க வர்றாங்க. எங்கள் மாவட்ட செயலாளர்களும் அந்த இளவுக்கு வரேன்னு சொல்லிட்டு வர்றாங்க. இதில் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. நான் போய் திட்டமிட்டு போயிருந்தா, அவங்க ஒரு இடத்துல திட்டமிட்டு கல்லை குமிச்சு வைக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த புகைப்படம் எடுத்துகிட்டு வைப்பா. ஆயுதங்கள், கத்தி, நம்ம இது பெரிய இரும்பு ராடு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து என்னை தாக்க வர்றாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க. ஆக என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரியான எந்த திட்டமிடலும் இல்லை. நாங்கள் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் போகிறோம். ஒரு கார்னர் இருந்து அப்படியே சர்ன்னு வண்டி வந்து நிறுத்துறாங்க. எங்கள் வண்டி பிளாக் பண்ணிட்டு அடிக்கிறாங்க. என்னை பாதுகாக்கிறதுக்காக என்னை சுற்றி ஆட்கள் இருந்தாங்க. ஆனாலும் கூட அவங்க கல்லில் அடிச்ச உடனே எல்லாம் சிதறி ஓடிட்டாங்க. சரி சார், அன்புமணியை கைது செய்யணும். என்ன காரணம்? இதுக்கு நானும் சொல்றேன் அன்புமணியை கைது செய்ய வேண்டும். என்ன காரணம்னா, என் மீது கொலைவெறி தாக்குதலுக்காக குண்டர்களை ஏவி விட்டது. நான் பாருங்க, இந்த பையன் இவன் கத்தி எடுத்துட்டு வரான் என்ன வெட்டுறதுக்கு. கத்தி பாருங்க, கத்தி எடுத்துட்டு வரான்.
கத்தி எடுத்துட்டு வர்றான் என்ன வெட்டுறதுக்கு. இது இன்னொருத்தன் இந்த லாரி பட்டை என் காருக்கு முன்னாடி பாருங்க. இன்னொருத்தன் இந்த பாரு இதே தான் ஒவ்வொன்றும் கல் எடுத்து என் காரில் போடுறான் பாருங்க. பட்டம் போட்டு கல் எடுத்து என் காரில் போடுறான். இன்னொன்று இரும்பு ராடு எடுத்து எங்க ஒன்றிய சிலாடர் அடிக்கிறான். ஆனந்த் ஒன்றிய சிலாடர் இன்னைக்கு அவன் சப்பா இப்படி இறங்கி போச்சு. 2வது அடி படுறதுக்குள்ள இந்த தம்பி அவனை போய் காப்பாத்திட்டான். இவனு ஒன்றிய சிலாடர் காப்பாத்திட்டான். இன்னொன்னு அதோட கொடுமை, நான் உட்காந்துட்டு இருக்கிற காரு என் கார் மேல ஒரு பொறுப்பாளர் கல் எடுத்து அடிக்கிறான். எவ்வளவு பெரிய கல் பாருங்க. நான் இதுக்கு எல்லாமே யார் காரணம்? அன்புமணி அவர்கள் தான் காரணம். ஆக இந்த குற்ற நடவடிக்கையில அன்புமணி அவருடைய பெயரையும் இணைக்க வேண்டும். என்ன காரணம்? தூண்டுதல் அவரு தான். இந்த பசங்க, அதாவது அந்த ஒரு 4 பசங்க முதல் குற்றவாளிகள் 5 குற்றவாளிகள்ல முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யல. இதுவரை காவல்துறை கைது செய்யல. அவர்களை கைது செய்ய நம்புகிறோம். விரைவில் கைது செய்ய நம்புகிறோம். கைது செய்யும் பொழுது கைது செய்து அவங்களுடைய செல்போன் நம்பரை போட்டு பார்த்தா அதுல அவரோ அவருடைய உதவியாளர்களோ பேசியிருக்கிறாங்க, தூண்டி விட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அவரு தான் முதல் குற்றவாளி. என்ன சொல்றாரு? என்ன குற்றச்சாட்டு கைது செய்ய சொல்றாரு? என்ன காரணம்? 25 ஆண்டுகள் அவரோடு ஊரா தெருவா அவர் வராருன்னு சொல்லி போய் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு அவரோடு இணைந்து என்னுடைய என் மகள் குழந்தை பிறந்து 28 நாள் கழிச்சு தான் போய் பார்த்தேன். என்ன காரணம்? அச்சிரப்பாக்கத்தில் தேர்தலில் அண்ணன் அன்புமணி அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு நான் தான் பொறுப்பாளர். எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா என் பொண்ணு பிறந்திருக்குன்னு சொல்றேன். போலாம்பான்னு 28 நாள் கழிச்சு தான் என் முன்ன பார்த்தேன். இப்படியெல்லாம் உழைச்ச என்னை குண்டர் சட்டத்தில் கைது பண்ணுங்கிறது அவருடைய ஆசை மட்டும் இல்லை. அவர் ஆசை என்ன தெரியுமா? என்னை கொல்லணுங்கிறது தான் ஆசை. அதுக்காக தான் அந்த பசங்களை ஏவி விட்டுருக்காரு. அது இது குண்டர் போடுங்கிறது எனக்கு ஒன்றும் பெருசா இது இல்லை. அன்புமணி மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கா இல்லையா? போலீஸ் பதிவு பண்ணல. பதிவு செய்யணும். என்ன காரணம்? அவர் தான் முதல் குற்றவாளி. அவர் தான் தூண்டி விடுறாரு. சார், சேலத்துல சாயப்பட்டறைக்கு எதிராக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது. பொதுமக்கள் பண்றாங்க. இதுல உங்களுக்கு சாயப்பட்டறை இல்லைங்க. அது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரத்தில் அருமையான கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு நம்ம ஐயா இன்னைக்கு அந்த அது எப்படின்னா ஆரம்பத்தில் சேலம் டெக்ஸ்டைல் பார்க்குன்னு தான் பர்மிஷன் வாங்குறாங்க. அந்த பர்மிஷன்ல தான் 107 ஏக்கர் 108 ஏக்கரை நிலத்தை அரசாங்கம் ஒதுக்கி கொடுக்குது. பணத்துக்கு தான், சும்மா இல்லை. 202 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஒதுக்கி கொடுக்குது. இன்னைக்கு அந்த இடத்துல 2500 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு போகும். இடத்த கொடுக்குது. கொடுக்குற இடத்துல ஆரம்பத்தில் டெக்ஸ்டைல் பார்க்குன்னு சொல்லிவிட்டு இப்போ கலரிங் பார்க்குன்னு வைக்கிறாங்க. எவ்வளோ ஒரு கொடுமை அது பாருங்க. பெருந்துறையில் 18,000 டிடிஎஸ் போயிடுச்சுன்றாங்க. இதை நிச்சயமா அனுமதிக்க முடியாது. எங்களுடைய பாட்டாளி மகிழ்ச்சி மருத்துவர் ஐயா இடத்திலும் அது சம்பந்தமா பேசணும். அதை அனுமதிக்கவே முடியாது. அதற்கான போராட்டத்தை நீ செய்ய, நான் போராடுறனாலும் நான் தயாரா இருக்கிறேன்னு ஐயா சொல்றேன். பாட்டாளி மகிழ்ச்சி சார்பா அந்த கலர் பார்க் அது என் தொகுதியில் வருது. தொகுதியின் மைய பகுதி அது வந்துருச்சுன்னா ஒட்டுமொத்தமா அது கிட்டத்தட்ட அந்த மைன்ஸ் ஏரியா. நீங்க கருங்கல் இருந்தா கூட அது பாஸ் ஆகாது. மைன்ஸ்ல ரொம்ப சிறு 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 துவாரங்கள் இருக்கும். சர்ன்னு அந்த தண்ணி எல்லாம் ஊரே கெட்டு போயிடும். அதை அனுமதிக்க முடியும்.